வணக்கம். அப்பச்சி சமையல் இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உக்கரா தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இங்கே கல்யாண வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்குலாம் கண்டிப்பாக இந்த உக்கரா வந்து வீட்டில் செஞ்சுருவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்வா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்த வீடியோ அப்படிங்கிறனால வந்து நிறையா பேருக்கு செஞ்சோம். அதனால வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 பேருக்கு வேணும் அப்படின்னா 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பை இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ பாசிப்பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரி வந்து இட்லி சட்டியில் அவிச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கணும், தண்ணியை வடிச்சிட்டு. அடுத்து சைடில் வந்து இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப் ரவை சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து 1/2 கிலோ பாசிப்பருப்புக்கு 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிட்டோம். ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப பொன்னிறமாக கூட லைட்டாக வறுத்துட்டு தனியாக கொட்டி வச்சுக்கணும் ரவையை. பாசிப்பருப்பு வந்து கையில் எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கும்போது கரெக்டான வந்து உதிர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். அடுத்து கொஞ்சம் நெய் விட்டு அதே பேனில் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நெய்யில் வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நிறையா சேர்த்துடக்கூடாது, லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா இது வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் வந்து 2-3 நாள் கூட வெளியில் வச்சு அப்படியே இருக்கும். தேங்காய் அதிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து சளிச்சு போயிடும். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து உதுத்து விட்டுக்கலாம் தனித்தனியாக. இப்போ இதுக்கு தேவையான பாகை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பாசிப்பருப்புக்கு 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கோம் நாங்கள். தனியாக வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வெள்ளைக்கட்டியை நுணுக்கி பாகு செஞ்சு எடுத்துக்கலாம். பாகுக்கு வந்து பதம் தேவையில்லை, சும்மா அந்த மாதிரி வந்து வெள்ளைக்கட்டி கரைகிற வரைக்கும் இருந்தால் போதும். வெள்ளைக்கட்டி கரைஞ்சதுக்கப்புறம் பாகை வந்து ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ உக்கரா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 மில்லி நெய்யை வந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு நெய்யும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா அதிக அளவு தேவைப்படும். உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி இந்த மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். இதில் உக்கரா பார்த்திங்கன்னா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். எண்ணெயும் நெய்யை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு அப்போ தேவைப்படுறப்ப கொஞ்சம் மேலாப்பில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்க பாகு எடுத்துல சேர்த்துக்கலாம். பாகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து ஜீனிக்கு பதிலாக இந்த மாதிரி வெள்ளைக்கட்டி சேர்க்கும்போது வெள்ளைக்கட்டியில் உள்ள கலர் பார்த்திங்கன்னா உக்கராவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெல்லம் இல்லை அப்படின்னா ஜீனியும் சேர்த்து செய்யலாம். மாதிரி கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இது வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இப்போ இது மேலே இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உக்கரா வந்து எப்போவுமே இந்த மாதிரி நெய் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கையில் நெய் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நெய் என்ன அதிகம் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் சூப்பரான டேஸ்ட்டான உக்கரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். தேங்காய் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா 2 நாள் வரைக்கும் இது வந்து வெளியே இருக்கும்போது கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் சூப்பரான உக்கரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.